அனைவருக்கும் வணக்கம். இன்றைய அரசியல் நிகழ்வுகளை பத்தி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சுருக்கமா பார்க்கலாம். முதல்ல பாலமுருகன் ஆரம்பிக்கும். இதனால ஏன்னா எனக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட், அதனால என்ன சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் தலைமைச் செயலகம் என்ன ஆச்சுங்க? எனக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட். ஸோ இன்னைக்குனால தலைமைச் செயலகம் போயிருந்தேன். 17வது சட்டமன்ற கூட்டத்தொடரானது இந்த வருடத்துக்கு இந்த எலெக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் முதல் முறையா கூடியிருக்கு. அது வந்து நேற்றுக்கு வந்து அது கூடி எல்லாரும் பதவி பண்ணிக்கிட்டு எல்லா எம்எல்ஏவும் 234 தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏ, அது ஒரு தொகுதி மட்டும் விஜய் வாபஸ் வாங்கியிருக்காரு திருச்சி கிழக்கு வருது. மீதி இருக்கிற எல்லா எம்எல்ஏக்களும் பதவியேற்பு நேற்று நடைபெற்றது. அதனை தொடர்ந்து இன்னைக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா, சபாநாயகர் யாரு, துணை சபாநாயகர் யாருன்றத நியமிக்கிறதா தற்காலிக சபாநாயகராக கருப்பையா அவர் வந்து நியமிச்சிருந்தாரு. அதுல வந்து போட்டியின்றி தேர்வான ஜேசிடி பிரபாகரன், அதாவது 1000 விளக்கு தொகுதியில போட்டியிட்ட ஜேசிடி பிரபாகரன் இருக்காருல்ல, அவரு வந்துட்டு தேர்வின்றி அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவரு தான் தற்போதைய சபாநாயகராக இருக்காரு. துணை சபாநாயகராக இருக்கக்கூடியவர் விருகம்பாக்கம் தொகுதியை சேர்ந்த அவர் பேர் என்னன்னா ரவிசங்கர். சபரினா அவரு அப்ப எந்த துறையூர் தொகுதியை சேர்ந்த ரவிசங்கர். ஒரு சின்ன கரெக்ஷன். ஸோ அதனால அந்த தொகுதியை சேர்ந்த சபாநாயகர் துணை சபாநாயகரா வந்து பிடிக்காத பக்கத்துல கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு இல்ல, எல்லாம் புது புது ஆட்கள் புது சரி வேலையே சுத்துற உள்ள டக்குன்னு வந்துரு உள்ள டக்குன்னு வரணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்த இந்த சபையில நடந்த முக்கியமான சில நிகழ்வுகள்லாம் அவங்க பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த சபாநாயகரை உட்கார வைக்கிறதுக்கு ஒரு வழிமுறை ஒன்று இருக்கு. அது எப்படி உட்கார வைக்கிறாங்கன்னா, எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திமுகவுடைய எதிர்கட்சி தலைவர், அதாவது உதயநிதி ஸ்டாலின் இருக்காருல்ல, அவர் தான் எதிர்கட்சி தலைவராக நியமிச்சிருக்காங்க திமுகவில் இருந்து. ஸோ அவரும் அவைத்தலைவராக முன்மொழிஞ்சிருக்கிற செங்கோட்டையன் இருக்காரு. செங்கோட்டையனும் இப்ப இருக்கிற எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதியும் 2 பேரும் போயிட்டு அந்த சபாநாயகருடைய இரு கைகளையும் புடிச்சுக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து இதுக்கான மாண்பு என்னன்னா, சபாநாயகர் என்பவர் எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் சமமா தராசா இருந்து இதன் அவையை நடத்தணுன்றதுக்காக இந்த நாகரிகமான ஒரு மரபு இதை நடத்திருக்காங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜேசிடி பிரபாகரன் சபாநாயகரா வந்ததுக்கு அப்புறம் அவர் சொன்னாரு, எதிர்கட்சி தலைவர் வந்து பேச தொடங்குறதுக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு இருக்கக்கூடிய ஆட்களை வந்து பேச வைக்கிறாங்க. அதுல அந்த சட்டசபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சி சார்ந்த முக்கிய தலைவராக, சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடியவர்கள் வந்து அவங்களுடைய பேச்சு தொடங்குறாங்க. எல்லாமே பேசுறாங்க. அவங்க பேச என்னன்னா, அவைத்தலைவர் பிளஸ் வந்துட்டு துணைத் தலைவர், சபாநாயகர், இவங்க எல்லாத்துக்கும் வந்து நன்றி தெரிவிக்கிறாங்க. முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க. அது இல்லாம காலையிலேயே ஒரு அறிவிப்பு முதலமைச்சர் விட்டிருந்தாரு. அதாவது 717 மதுக்கடைகள் வந்து மூடப்படும்னு அவர் அந்த இதுவை பாஸ் பண்ணியிருந்தாரு. அது மூலியமா அதுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்து நிறைய வரவேற்புகள்லாம் வந்து எல்லாருமே தொடர்ந்து பண்ணியிருந்தாங்க. அதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா, எதிர்கட்சி தலைவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க பேசுறது. உதயநிதி ஸ்டாலினோட ஸ்பீச் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு? அதாவது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு முக்கியமான ஒரு விஷயம். டைம் தானே, சீக்கிரம் முடிச்சிடறேன். நான் பார்த்து இந்த அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் ஆனா சூப்பரா பேசியிருந்தாங்க. ஒரு எதிர்கட்சி தலைவர் இவ்வளோ ஸ்ட்ராங்கா பேசுறது பெரிய விஷயம். அது நான் வந்து கண்கூடா பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். இந்த அசெம்பிளி எல்லாம் இளைஞர் பட்டாளம் கண்டிப்பா சூடு பறக்க இருக்கிற முதலமைச்சர் ஜோசப் எப்படி பேசினார்? ஃபர்ஸ்ட் நம்ம உதயநிதியில ஆரம்பிப்போம். ஏன்னா வந்து உதயநிதி வந்து முன்னாடி பேசக்கூடிய இவரோட கன்னி ஸ்பீச் சொல்லுவாங்க. அதாவது சட்டமன்றத்துல தொடர்ந்து அவர்களோட கன்னி பேச்சு எப்படி இருந்துச்சு? எப்பயும் போல ஆஸ்யூஷுவலா ஒரு குட்டி ஸ்டோரி ஒண்ணு அந்த குட்டி ஸ்டோரி தான். அதாவது அந்த காலத்துல இருக்கிற அந்த பாராளுமன்றத்துக்கான அந்த மரபு, அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஐ மீன் அந்த ஜேசிடி பிரபாகரனை கையை பிடிச்சி போய் உட்கார வச்சதுக்கான ஒரு குட்டி ஸ்டோரியை அவர் சொன்னார். அந்த டைமில் அவைத்தலைவர்கள் எப்படி இருப்பாங்க, ஐ மீன் அவங்க எல்லாமே எப்படி நடந்துக்கணும், அவங்க மாண்பு என்ன, அவங்க எப்படி இருப்பாங்க அந்த டைமில், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து உரைச்சிட்டு இருந்தாரு. அது இல்லை. ஆனால் உதயநிதியோட ஸ்பீச் வந்து என்னை ரொம்ப கவர்ந்துருந்துச்சு. முக்கியமாக சொல்லணும்னா
என்னதான் எதிர்க்கட்சியா இருந்தாலும் ஆளுங்கட்சியை விமர்சிக்கிற மாதிரியும் ஆளுங்கட்சியை நம்ம டைரக்டா அட்டாக் பண்ணாம ஒரு சுத்தி வளைச்சி ஒரு ஓமையில அந்த கலைஞர் ஸ்டாலின் அவங்கள போன்ற அந்த பேச்சு திறமையால எப்படி அட்டாக் பண்ண முடியுமோ அதே மாதிரியே ஒரு சரியான ஒரு ஸ்பீச் கண்ணாடி போட்டல இடையில அதுதான் ஹைலைட் எல்லாத்துக்கும். அதாவது அவங்க கொள்கை தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் பெரியார்ல ஆரம்பிச்சு அண்ணாவை சொல்லி முத்தமிழர் கலைஞரை சொல்லி அடுத்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லும் போது ஒரு கண்ணாடியை போடும்போது அந்த லுக்கு அப்படியே வேற மாதிரி இருந்தது. ஒரு அது என்னன்னு அது அந்த ஆட்டிடியூடா அது எப்படின்னு பார்க்கும்போது அது சூப்பரா இருந்தது, பார்க்க நல்லா இருந்துச்சு. அவர் பேசினது முக்கியமான ஒரு குறிப்பு என்னன்னா சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும், சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும். ஆனால் அதையும் தாண்டி முதலமைச்சருக்கு ஐ மீன் இந்த அரசுக்கு வாழ்த்துக்கள் சொல்வதுன்றது எல்லாருமே டைரக்டா சொல்லும் போது இவரு மட்டும் அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்டு ஒன்று சொல்றது இருக்குல்ல, அதுதான் ஹைலைட். பெரும்பான்மை பெறாமல் எங்கள் கூட்டணி கட்சிகளின் ஆதரவு பெற்று இந்த ஆட்சி அமைச்சிருக்கும் இந்த அரசுக்கு எனது வாழ்த்துக்கள். அதுதான் ஹைலைட். சரி, இன்னைக்கு இன்னொரு முக்கியமான நிகழ்வு நடந்துச்சு. அதாவது சிவி சண்முகம் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதை பத்தி அதிமுக ஆல்ரெடி உடஞ்சுதான் இருந்துச்சு. இப்ப எத்தனை கிளையா இருக்கு எடப்பாடி அதான் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர் தலைமையில் இருந்தது 2 அணியா பிடிச்சிருக்காங்க. ஒன்று சிவி சண்முகம் அவரோட தலைமையில, இன்னொன்று எடப்பாடி கே பழனிசாமி அவர் தலைமையில. இந்த அணிகள் வந்து என்னன்னா சட்டக்குழு தலைவரா நான் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சிவி சண்முகம் வந்து எஸ்பி வேலுமணி அவங்க சபாநாயகர் கடிதம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எடப்பாடி கே பழனிசாமி அவரும் லெட்டர் கொடுத்துருக்காங்க, நான் தான் இருக்கணும், எஸ்பி வேலுமணி வந்து ஏற்கக்கூடாது அப்படின்னு. இப்படி பரபரப்பான சூழ்நிலைகள் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த நிலையில ஈவினிங் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து சிவி சண்முகம் அவர்களையும் அதிமுக ஆதரவாளர்களையும் நேரில் போய் சந்திக்கிறார். எதுக்குன்னா நாளைக்கு பெரும்பான்மையை நிரூபிக்கணும். ஆனா அப்புறம் இதுல ஒண்ணு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன இருக்கு தெரியுமா, மரகதம் குமரவேல் இருக்காங்க தெரியுமா? ஆமா, அவங்கள நான் நோட்டீஸ் பண்ணேன். நீங்க நிறைய இடத்துல நோட்டீஸ் பண்ணிருக்கலாம். என்னன்னா இங்கிட்டும் போய் அந்த சைன் கொடுத்துருக்காங்க, அங்கிட்டும் போய் அந்த சைன் கொடுத்துருக்காங்க. சோ 2 பக்கமே ஆதரவு இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. ஒரு சில பேர் அப்படிதான் இருப்பாங்க, ஏன்னா கட்சியில அப்படிதான் இருப்பாங்க. கட்சியை பார்த்தாலுமே நடுநிலைமையா இருக்கிறது ரொம்ப இல்ல. இப்போ என்ன சொல்றது, 2 பக்கமும் ஆதரவுன்றது பார்க்கும்போது இப்ப இவங்க வந்துட்டு என் பக்கம் 26 பேர் இருக்காங்க அப்படின்னு ஓஎஸ் மணியனும் கொரோனா இருக்காங்க அத்திரி கிருஷ்ணமூர்த்தி அவங்க அதான் பிரச்சனை. ஆக்சுவலா இங்கிட்டு 10 பேர் இருக்காங்கன்னா இங்கே 10 பேர் இருக்காங்கன்னா அந்த நடுவில் கூடிய 5 பேர் வந்து இவங்களா அவங்க தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியா இருப்பாங்க. இன்னைக்கு ஈவினிங் வந்தாங்க மரகதம் சட்டமன்ற உறுப்பினர் வந்தாங்க. ஈவினிங் நான் அந்த இடத்துல தான் இருந்தேன், பார்த்தேன். எல்லாரும் விஜய் அவர்களை பார்த்து சந்திச்சு போட்டோ எடுத்து. ஸோ அதிமுக வந்து தாவேகளுக்கு ஆதரவு கொடுக்க போறாங்க நாளைக்கு. இதுக்கு இடையில வந்து என்னன்னா அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. பொதுச் செயலாளரோட பொதுச் செயலாளர்ல கொரோனா பேச்சு மீறி நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க மேல சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு. அதேதான் செக்ரட்டரியேட்லயும் பேட்டி கொடுக்கும் போது அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அதான் சொல்லியிருந்தாரு. எடப்பாடி பழனிசாமியுடைய ஒப்பீனியன் என்னன்னா, அதாவது தாவேகாவுக்கு ஆதரவு இல்லை, எதிர்த்து தான் வாக்கு செலுத்தவும் அப்படின்னு சொல்லி அவரை வெளிப்படையா அறிவிச்சிருக்காரு. ஆனா சிவி சண்முகம் காலையில பிரஸ் மீட் கொடுக்கும் போது என்ன சொல்லிருக்காருன்னா, அதிமுக வந்து தாவேகாவுக்கு ஆதரவு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஸோ இந்த கிளாஷ் ஆனதுக்கு அப்புறம் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியோட பேட்டி என்னன்னா, ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. எடப்பாடியார் பொதுச் செயலாளர் எடப்பாடி சொன்னதை நாங்க வழிமுறைகிறோம், கொரோனாவானை நானும் அதை நான் தான் சொல்றேன். எங்களை மீறி யாராவது ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி அங்க வாக்களித்தால் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த சட்டப்பூர்வமான நடவடிக்கை என்னன்னா உங்களுக்கு தெரியும், 2/3 மெஜாரிட்டி, அதாவது 3/2 பங்கு மொத்தமா இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வேற கட்சிக்கு தாவினா மட்டுமே அது வந்துட்டு சாத்தியப்படும். அப்படி இல்லை அப்படின்ற பெரும்பான்மை நிரூபிக்காம அந்த 2/3 மெஜாரிட்டியில போகல அப்படின்னா யார் யார் போனாங்களோ அந்த ஒட்டுமொத்தோட எம்எல்ஏவுடைய பதவிகளும் பறிக்கப்படும். அவர் எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ண முடியும். அங்கே இடைத்தேர்தல் நடக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. இதன் மூலயமா அதிமுக 2ஆக அபிஷியலா உடைஞ்சிடும். இதுதான் நிலைமை. பார்க்கும் போதே வந்து 2 உடஞ்சுதான் இருக்கு. ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமியோட பிறந்த நாள், ஆனா யாருமே எந்த ஒரு அறிக்கையோ அந்த மாதிரி எதுவுமே அது கூட பண்ணல, ஒரு கொண்டாட்டம் இல்லை, எதுவுமே பண்ணல.
ஸோ அது ரொம்ப எனக்கான கஷ்டமா இருந்துச்சு. ரொம்ப எடப்பாடி உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. குறிப்பா பார்க்கணும்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு இருந்துச்சு, கவனிச்சீங்களா? ஒரு அரசு அதிகாரி நியமிச்சார் முதலமைச்சர். அதை பத்தி கண்டிப்பா நம்ம இந்த விஷயத்துல பேசி ஆகணும். பொதுவாகவே தமிழர் வெற்றி கழகம் வந்து இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க பதவியேற்றதுக்கு அப்புறம் நடந்த ஒரு சில நிகழ்வுகளை பற்றி நம்ம பேசி ஆகணும். ஒரு நாள் ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா அதே நாள் ஒரு கெட்ட விஷயமும் வந்து தமிழர் வெற்றி கழகத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. ஆரம்பத்தில் ஒரு விஷயம் அறிவிச்சுனாங்கல்ல, எப்படின்னா 200 யூனிட் மின்சாரம் சொல்லி அறிவிச்சுனாங்க. ஆனா அன்னைக்கு இதே வந்து சரி, அது அப்புறம் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் சிஎம்மா பதவியேற்றிருந்தாங்க. பதவியேற்ற அன்னைக்கு வந்து நல்ல விஷயம் பேசினாங்க. அன்னைக்கு தமிழ் தாய் வாழ்த்தோட இஷ்யூ நடந்துச்சு. ஆமா, கரெக்டா அந்த விஷயம் நடந்துச்சு. அடுத்து வந்து நேத்து வந்து இந்த மாதிரி 200 யூனிட் மின்சாரம் அதெல்லாம் இது பண்ணிட்டு அது பண்ணாங்க. அது மக்களை சந்திச்சுட்டு வந்தாங்க, தலைவர்களை சந்திச்சுட்டு. ஓகே, இன்னைக்கு இந்த 217 டாஸ்மாக் மூடன்னு சொல்லி நல்ல விஷயம் ஒரு விஷயம் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா தரப்புல ஆதரவு ஒரு நல்ல விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உடனே ஒரு ஜோசியர் வந்து அவரோட அரசியல் ஆலோசகரா வந்து அவரை வந்து தன்னுடைய அரசியல் ஆலோசகரா வந்து அரசு பணியில அவருடைய கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் உடைய வாங்குற ஒரு சேலரிய இவருக்கு கொடுக்கற மாதிரி இருக்கு. அது வந்து குறிப்பா பார்க்கணும்னா தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்த சிபிஎம் சிபிஐ அது எதிர்க்கிறாங்க, போர்க்குடி தூக்குறாங்க. ஆமா, இது வந்து ஏற்கனவே வந்து இந்த தமிழ் தாய் வாழ்த்து இஷ்யூல நடந்த மாதிரி எல்லாருமே கண்டனம் மறுபடியும் கொடுத்தாங்க. இப்படியே கண்டனம் கொடுத்துட்டு இருந்தா என்னதான் ஆகும்? இல்ல கண்டிப்பா, ஏன்னா இதை பார்க்கக்கூடிய மக்களுடைய வரி பணத்தை தான் அவருக்கு சேலரியே கொடுக்க போறாங்க. அடுத்து அது சேலரி 5 வருஷம் வாங்க போறது, இதுவே முதல் ஊழலா அப்படின்ற மாதிரி சில வட்டாரங்கள் பேசிக்கிறாங்க. தூய சக்தி தொடர்ந்து வந்து ஊழல் சக்தி இருக்குது, தீய சக்தி இருக்குது. இல்ல பொதுவாக கருத்தில் பார்க்கும்போது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஜோசியம் இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அதை வச்சா அதை நம்ப மாட்டாங்க. ஏன்னா ஆனா ஒரு முதலமைச்சர் தன் கூட வந்து ஒரு அரசியல் ஆலோசகராக ஒரு ஜோசியரை வச்சிருக்கு வந்து என்ன மாதிரி ஒரு மனநிலை கொண்டு போகும்? ஆனா அவங்க கூட சில படித்த ஐஏஎஸ் எல்லாம் இருக்காங்க உள்ள, அவங்களாம் அதெல்லாம் ஓகே. பட் ஆனா இந்த விஷயத்துல வந்து நம்ம தமிழ்நாடு அரசியல் வந்து கொஞ்சம் ரொம்ப எல்லாருமே எதிர்க்கிறாங்கல்ல. அப்படி பார்க்கும்போது வந்து ரொம்ப பாயிண்ட் பண்ணி சொல்றாங்க. முக்கியமா வந்து இன்னைக்கு திருமாவளவன் சந்திச்சாரு, முக்கியமான நிகழ்வு. ஏன்னா ஆரம்ப கட்டத்துல இருந்தே, கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே விக்கிரவாண்டியில மாநாடு நடத்தினாங்க. அப்பயுமே வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கப்படும் சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த அறைகோள் வந்து ஆரம்பத்துல இந்த சொன்னது வந்து திருமாவளவன் தான் சொன்னாரு. அப்ப இது டைரக்டா திருமாவளவன் தான் நீங்க கூப்பிடுறீங்க அப்படின்ற ஒரு பேச்சு வந்து வந்துகிட்டு இருந்துச்சு. திரும்ப ஒரு பாயிண்ட் சொன்னாரு, ஆர்எஸ்எஸ் பெற்றதுக்கு பிள்ளை தான் விஜய் அப்படின்னு. அது அதான் சொல்லிட்டு தான் இருந்தது. அது இப்போ வரைக்கும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அதை வச்சு நான் கட்சி விட்டு பிரிஞ்சு போய் இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு சந்திச்சிருக்காங்க. சந்திச்சதுல கொடுத்த கையில ஒன்று பரிசு கொடுத்துருக்காங்க. அரசியலோட முகப்புரை கொடுத்துருக்காங்க, பிரியாமல் கொடுத்துருக்காங்க. நீ வந்து எக்காரணத்தை கொண்டோ இந்த அரசியல் பிரியாமல் வந்து இருக்கக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி அவர் வந்து இது பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஆமா. இப்போ அதே சமயத்துல திருமாவளவனும் விஜயும் வந்து சந்திப்பு வந்து ரொம்ப முக்கியமான நிகழ்வு பார்க்கப்படுது. ஏன்னா அதுதான் எல்லாருமே சந்தோஷமா ஏத்துக்கிட்ட ஒரு விஷயமா பார்க்கணும். ஏன்னா அசோக் நகர்ல அவங்க 2 பேரும் கைக்கு வந்த விஷயமே அங்க இருக்கக்கூடிய அரசியல் வட்டாரங்களும் சரி, இங்க இருக்கக்கூடிய எல்லாமே பார்க்கப்படும் போது விஜய் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்த மாதிரி ஒண்ணு. ஆனா இந்த விஷயத்துல தமிழக முதல்வர் வந்து பாராட்டலாம். தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்கள் ஆமா, ஏன்னா பாக்குறாரு. ஓகே, நீங்க சிவி சண்முகத்தை பார்த்தவரை ஏன் எடப்பாடி பிறந்தாலும் கூட அழகா இன்னைக்கு வந்து அவரை பார்த்துக்கலாம். பார்த்துருந்தாங்கன்னா ஒரு நல்ல ஒரு முதல்வர் வந்துருக்கும். ஆனா வந்து ஏன் அவரை மட்டும் பார்க்காம அரசியல் ஆதாயத்துல மேபி அது கூட முன் வச்சிருக்காரு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. ஆமா, நீங்க எடப்பாடி பழனிசாமி பார்க்கணும், நீங்க எல்லாரும் பாக்குறீங்க, அவரையும் பாத்துருங்கன்னு சொல்லிட்டு ஒரு சீனியர் லீடரா வந்து அவர் தன்னோட இதை சொல்லியிருக்காரு. ஓகே நண்பர்களே, இன்னைக்கு நடந்த விஷயங்கள் இதுதான். இது சம்பந்தமா வந்து மேக்ஸிமம் எல்லாத்தையும் நாங்க ஏதாவது மிஸ் ஆயிருந்தா கமெண்ட் சொல்லுங்க. நாளைக்கு தொடர்ந்து நாளைய நிகழ்வுகள் வந்து பேசலாம். ஓகே, நன்றி.